பெரும்பாலான போட்டித் தேர்வுகளில் கணிதம் பகுதியை நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட் லைன் ரூட் யூடியூப் சேனலில் இதுக்கு முன்ன கட்டி டிஎன்பிசி கணக்கு ட்ரிக்ஸ் அதெல்லாம் அதிகம் போட்டிருக்கிறேன், பாருங்கள். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு கணக்கு பார்ப்போம். ஒரு விவசாயி 6 வளையல்களை 5க்கு வாங்கி அவற்றை 5 வளையல்கள் 6 என விற்பனை செய்தால் அவர் அடையும் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் சிலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. போட்டித் தேர்வில் பொறுத்தளவுக்கு குறிப்பாக டிஎன்பிசி ரொம்ப எளிதான கணக்குகளாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 1-2 தான் டஃப்பாக இருக்கும், அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் எளிதான கணக்குகளை எப்போவுமே கணக்கு போட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லாமல் இருக்கும். எப்போவுமே அந்த ஆப்ஷன்ஸை பார்த்தே நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். 1. 2வது, ஆப்ஷன்ஸை வச்சே ஆன்சரை கொண்டு வர தெரியணும். அது ஈஸி தான், போக நம்ம பார்ப்போம். அடுத்து பெர்ஃபெக்டாக இந்த ஆன்சர் தான் வந்தால் தான் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு ஆன்சரை டெரிவ் பண்ணக்கூடாது. ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னே குத்துமைப்பாக இதுதான் வரணும் அப்படிங்கிற அந்த கெஸ் வர ஆரம்பிக்கணும். மேக்ஸிமம் கால்குலேஷன் பண்ணுறத தவிர்க்க பார்க்கணும். மனக்கணக்கிலே ஈஸியாக போட்டுடலாம். ஏகப்பட்ட டாபிக் மனக்கணக்கிலே போடுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அது ஒரு கணக்கை பல வழிகளில் போடலாம். உங்களுக்கு அது கடினம் மாதிரி தெரியும், சிலருக்கு ரொம்ப எளிதாக தெரியும். ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கணக்கை போடுறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது அப்ஜெக்டிவ் டைப் தான் எல்லாமே. அப்படிங்கும்போது அதை ஈஸியாக சால்வ் பண்ணணும். இங்கே டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு 25 டாபிக் இருக்குன்னா அதில் ஒரு 20 டாப்பிக்கை ரொம்ப பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அதை கொண்டு வந்துடணும். அது ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரியான லாஜிக்ஸை மட்டும்தான் நம்ம சேனலில் லாஜிக் சம்மந்தமான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்திருப்பேன். இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்பீங்க. சில வீடியோஸ் எல்லாம் டெய்லி பார்க்குறாங்க. டிஎன்பிசியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ தான் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் ரொம்ப பேர் பார்க்குறாங்க. சரி, இப்போ இந்த கணக்கு வருவோம். லாப நட்ட கணக்குனாலே ஒரு பொருளை வாங்குகிற விலை அல்லது அடக்க விலைன்னு சொல்கிறோம், விற்கிறோம். லாபம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சதவீதம் ஈஸியாக பார்த்துடலாம். எதை வச்சு? வாங்கின விலை என்ன, அடக்கு விலைக்கு எத்தனை சதவீதமோ இன்ட்டு 100 போட்டால் லாப பர்சன்டேஜ் வந்துடும். இவ்வளோ தான். இதில் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதே போல் கேட்குற விதம்தான் மாறுமே தவிர நம்ம குழப்பிக்கக்கூடாது. இதில் ஒரு வியாபாரி 6 வளையலை 5 ரூபாய்க்கு வாங்குறாரு. இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வளையல் என்னன்னு பார்க்கணும் ரேட்டு. இப்போ 5 ரூபாய்க்கு வாங்குறாரு, எத்தனை? 6 வளையலை அப்படின்னா வாங்குகிற அடக்க விலை, அதாவது என்ன விலைக்கு வாங்கியிருப்பார் ஒரு வளையல் அப்படின்னா 5 டிவைடட் பை 6, அப்போது கிட்டத்தட்ட 1 ரூபாய்க்கு கீழே 83 பைசா வருது. நீங்கள் 80 பைசான்னு எடுத்துகிட்டு கணக்கு போட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஸ்பீடாக கணக்கு போடுறதுக்கு எப்படி வருமோ அந்த வேலையை எடுத்துக்கணும். இப்போ 6 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு விற்றுருந்தாருன்னா ஒரு வளையல் 10 ரூபான்னு வந்துடும். ஆனால் 6 வளையலை எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 6 வளையலை 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு வளையலோட ரேட் என்ன அப்படின்னா 0.83 பர்டிகுலராக சொல்லணுன்னா 1 ரூபாய்க்கு கீழே. அப்போ ஒரு வளையலோட ரேட்டு பார்க்குறோம், 83 பைசா வருது. அதே போல் எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 5 வளையல 6 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போது 6 டிவைடட் பை 5 எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாரோ, சரி, ரூபா எவ்வளவோ அதை மேலே போடணும், எண்ணிக்கையை கீழே போடணும். அப்படின்னா தான் ஒரு எண்ணிக்கைக்கான விலை வரும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்போது விற்ற விலை எவ்வளவு? 1 ரூபா 20 பைசா. இப்படி கொண்டு வந்துட்டோம்னா கணக்கு போடுறது எளிதாகிடும். பாருங்கள், 83 பைசாவுக்கு வாங்கி 1 ரூபா 20 பைசாவுக்கு விற்றுருக்காரு. அப்போது
இதிலேருந்து இதை கழிச்சா நமக்கு லாபம் எவ்வளோன்னு வந்துடும். லாபம் எவ்வளவு? 37 பைசா. இதை வந்து கணக்கு போட்டு தான் இது பண்ணணும்னு தேவையில்லை. இதை 80ன்னு கூட எடுத்துக்கங்களேன். 80 120, அப்போ இதில் 40 இருக்குது. 3 கழிக்கணும், அப்போது 37 40லேருந்து இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். இதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. போக போக வந்து பழக்கம் வந்துடணும். லாபம் பர்சன்டேஜ் எப்படி பார்ப்போம்? அப்போ இந்த லாபங்கிறது 37 பைசா எதுக்கு? வாங்கின 83 பைசாவுக்கு தான் பார்க்கணும். அதாவது அடக்க விலை 83 பைசாவுக்கு ஒரு விலையில் வாங்கி அந்த 83 பைசாவுக்கு 37 பைசா லாபம் வச்சுருக்காரு. ஒரு விலையில தான் நம்ம பார்க்குறோம். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நமக்கு இதில் 44% வந்துடும். இதில் இது வந்து பாயிண்டில் இருக்குது. இதுக்கங்கிட்டு நம்ம ஆன்சர் டெரிவ் பண்ணுறது தானே கஷ்டம் அப்படின்னு நினைக்கலாம். முதல்ல இந்த பாயிண்ட்லாம் எடுங்க. 0.37 ஆக்கணும்னா 100, அதாவது சதவீதம் பார்க்கும்போது 100 இருக்கும். அதை வந்து மாற்றினோன்னா 37/0.83 வரும். கீழே இருக்கிற புள்ளி எடுக்கணும்னா 100ஆல் மேலங்கிலையும் பெருக்கணும். இப்போது 3700 / 80 வந்துருச்சா? இப்போ இதை உட்காந்துட்டு வகுத்துட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லேயே அதான் ஆப்ஷன்ஸ்லேருந்தே ஆன்சரை கொண்டு வர்றதுங்கிறது. இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடணும். கிட்டத்தட்ட பாதிக்கு பக்கத்தில் வந்திருக்கு. இது 80 இருக்குது, இது 40 இருக்குது. ஆனால் 37 இருக்கிறதுனால இது கொஞ்சம், இது 83 இருக்கிறதுனால 40க்கு கொஞ்சம் மேலே வரலாங்கிற கெஸ்ஸு வந்து வந்துடணும். இல்லைனாலுமே ஆப்ஷன்ஸில் எலிமினேட் பண்ணால் ஒரு ஆன்சரில் 2 ஆன்சர் தான் இருக்கும். அதில் குழப்பம் வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த 83 இன்ட்டு ஆப்ஷனில் என்ன ஆன்சர் வருதோ, ஆன்சர் கொடுத்துருக்கானோ அதை பெருக்குனிங்கன்னா இந்த 3700 எது வருதோ, இல்லை 3700 பக்கத்தில் வருதோ, இதில் பெர்ஃபெக்ஷன்லாம் பார்க்கக்கூடாது. நியர்பை 3700 எது வருதோ அதாக தான் ஆன்சராக இருக்கும். அதனால் இதை உட்காந்துக்கிட்டு வகுத்துக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி முறையில் லாஜிக்கை நீங்கள் இப்போ இதில் எதுவுமே நான் வந்து ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணவே இல்லை. சாதாரணமாக வாங்குகிற விலை எவ்வளவு, லாபம் எவ்வளோ அடைஞ்சிருக்காரு, அதுக்கு பெர்சன்டேஜ் பார்க்குறோம். அவ்வளோதான். பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். கேள்விகள் தான் குழப்பமாக இருக்கும், பதில் ஈஸியாக கொண்டு வந்துடலாம்.